ஆஃபரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜிம்மில் நம்ம என்னென்ன பண்ணுவோம், புதுசாக ஒரு மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், அவங்களுக்கு ரெனிவல் பண்ணுவோம், பேமெண்ட் ட்ராக் பண்ணுவோம், அவங்க அட்டண்டன்ஸ் போடுவாங்க, அந்த அட்டண்டன்ஸ் ஹிஸ்ட்ரி பார்ப்போம், எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ரெனிவல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது பண்ணுவோம். அப்புறம் வந்து அட்மின்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட அட்டண்டன்ஸ் அதெல்லாம் மார்க் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம ஜிம்மில் பொதுவாக பண்ணுவோம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக ஒரு மெம்பர்ஸ் வராங்கன்னா அந்த மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனை இங்கே போய் நீங்கள் பண்ணலாம். மெம்பருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களோட மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி புதுசாக மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணலாம் நம்ம சிஸ்டமில். ஓகே, ரெஜிஸ்டர் ஆனவங்களும் இங்கே ஆல் மெம்பர்ஸ் கீழே வந்துடுவாங்க. ஓகேவா? எவ்வளோ மெம்பர்ஸ் நம்ம ஜிம்மில் இருக்காங்களோ இங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே பட்டன் தான். மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, இது எல்லாமே தனித்தனியாக காமிக்கும். ஓகேவா? டோட்டல் எவ்வளோ எல்லாமே இந்த மாதிரி காமிக்கும். இது வந்து சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐடி வந்து 954 போட்டால் அந்த யூசர் மட்டும் காமிக்கும். அதுமாதிரி நீங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் வச்சு கூட சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் மொபைல் நம்பரை கூட நேம் வச்சுட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா அந்த சர்ச்சஸ் கூட ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் எல்லாமே டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அதேமாரி இப்போ என்னென்னா மெம்பர் ரெஜிஸ்டர் பண்ணோமா, இப்போ ஆல் மெம்பர்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போது அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணது எப்படின்னா, ஒரு யூசர் வந்து மெம்பர் வராரு, அட்டண்டன்ஸ் போடணும். இந்த செக்இன் செக் அவுட்னு தனியாக ஒரு பேஜே வச்சுருக்கோம். இதை கிளிக் பண்ணுங்கள், அது தனியாக ஓப்பன் ஆயிடும். இப்போது இங்கே அந்த வர மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்து அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணலாம். ஓகேவா? இந்த பேஜில் அவங்க ஐடி போட்டாங்கன்னா இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் மார்க் ஆகும். வெல்கம், அவங்க பேர், ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். யூசருக்கு பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ, அவங்க வேலிடிட்டி எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காமிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தனியாக நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாரி அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டு வந்து இங்கே காமிக்கும். அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அட்டண்டன்ஸ் லிஸ்ட் இன்றைக்கி யாராருக்கு நம்ம ஜிம்முக்கு வந்திருக்கோம் எல்லாமே இங்கே காமிக்கும். இதுவும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீமேல் எவ்வளோ, மேல் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ, இப்போ ஜிம்மில் எவ்வளோ பேர் இருக்கான்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணி யார் இருக்கான்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே காமிக்கும். நீங்கள் டேட் வேணால் கூட மாற்றி கூட பார்த்துக்கலாம். எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். இதேமாரி நம்ம இதில் வந்து ஓகே, இப்போ அட்டண்டன்ஸ் வந்து தனி பேஜ் வச்சு தான் நீங்கள் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜிம்மில் லேப்டாப்லனா எப்படி ஒர்க் ஆகுது அப்போயும் நீங்கள் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம ஆப் தரோம், ஆண்ட்ராய்டு ஆப் தரோம், iOS ஆப் தரோம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே ஆப்பில் இருக்கும். நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன், ரெனிவல் எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? அட்டண்டன்ஸ் நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, அட்டண்டன்ஸ் அதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கோம். இங்கே என்னென்னா, இங்கே போனீங்கன்னா அட்டண்டன்ஸ் QR கோட் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் பிரிண்டர் எடுத்து நீங்கள் ஜிம்மில் ஒட்டிட்டிங்கன்னா வர மெம்பர்ஸ் அவங்க மொபைலை வச்சு இதை ஸ்கேன் பண்ணி அட்டண்டன்ஸ் போடலாம். ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஐடி கேட்கும், ஐடி போட்டோன்னா அட்டண்டன்ஸ் மார்க் ஆயிரும். இன் டைம் இல்லை அவுட் டைம், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்தமாதிரி அவங்க வந்து லேப்டாப் இல்லைனா கூட அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணலாம். ஓகேவா? அதேமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுமே பார்த்தீங்கன்னா, இங்கே போய்ட்டு நீங்கள் தான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் கிடையாது. புதுசாக ஒரு மெம்பரே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கலாம். எப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு QR கோட், ரெஜிஸ்ட்ரேஷன் QR கோட் இருக்கு இல்லையா, இங்கே போங்க, கிளிக் பண்ணுங்கள், இதை பிரிண்டர் எடுத்து ஒட்டிக்கோங்க. வர மெம்பர்ஸை இதை ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். கொடுத்து சப்மிட் பண்ண சொல்லுங்கள். சப்மிட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு இங்கே வந்துடும் பெண்டிங் ரெஜிஸ்ட்ரேஷனில். நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணி யார் அப்படி பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு காமிக்கும். யார் அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு காமிக்கும். ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் காமிக்கும். பேக்கேஜ் மட்டும் நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அவங்க என்ன பேக்கேஜ் எடுக்கிறாங்க, அதேமாதிரி எவ்வளோ அமௌண்ட் இப்போ பே பண்ணுறாங்க, அதை மட்டும் நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேக்கேஜ் வந்து கஸ்டம் பேக்கேஜ் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே போய்ட்டு பேக்கேஜஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே போய்ட்டு நீங்களே பேக்கேஜும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கேட்கும். கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும். இங்கே க்ரியேட் பண்ணுற பேக்கேஜ் இங்கே லிஸ்ட் ஆகும். அதுமாதிரி மெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணுற பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு, அமௌண்ட் எல்லாமே அதுவே செட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கஸ்டம் பேக்கேஜ் கூட நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுமாதிரி எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸ் இங்கே போனீங்கன்னா ஆல் மெம்பர்ஸ் காமிக்கும்னு சொன்னீங்க. அதேமாரி ஆக்டிவ் மெம்பர்ஸ் தனியாக பேஜ் இருக்குது. இது என்னென்னா, ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் காமிக்கும். அதில் மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ எல்லாமே காமிக்கும். அதுமாரி எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். இதில் என்ன, எக்ஸ்பைர்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் காமிக்கும், வேறு யாரையுமே காமிக்காது. ஓகேவா? இதில் போனீங்கன்னா யாருக்கு டோட்டலாக எவ்வளோ பேருக்கு எக்ஸ்பைரி இருக்குது, அதில் இது எல்லாமே தனியாக ஃபில்டர் பட்டன் மாதிரி தான். இந்த மந்தில் எவ்வளோ பேருக்கு எக்ஸ்பைரி ஆகுது, லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ பேர் இருக்குது, நெக்ஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ பேருக்கு, பர்சனல் ட்ரெயினர் எடுத்தவங்க எவ்வளோ பேருக்கு எக்ஸ்பைரி ஆகிருக்கு, எல்லாமே இங்கே காமிக்கும். இங்கே சர்ச் பட்டன்லாம் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ யாராவது ரெனிவல் பண்ண வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஐடி வந்து 951 சர்ச் பண்ணுங்கள், இங்கே காமிக்கும்.
ஓகேவா. இந்த ரெட் கலர் காமிச்சாலே அவங்க வந்து வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், அவங்க ப்ரொஃபைல் காமிக்கும். அவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அவங்க ப்ரொஃபைல் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு மெம்பரோட டீட்டெயில்ஸ் இல்லை ரெனிவல் பேமெண்ட் எது அப்டேட் பண்ணாலும் சரி அந்த மெம்பர்ஸ்குள்ளே ஃபஸ்ட் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் பண்ணணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரஞ்சினின்னு இருக்காங்களா, இந்த மெம்பர்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணால் இதுக்குள்ளே போய்ட்டு அவங்க எதாவது பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து 500 பெண்டிங்கில் இருக்கா, பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறாங்களோ 500 பெண்டிங் அமௌண்ட் வாங்கிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் அப்டேட் வரும். பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுச்சு. அதேமாதிரி வேலிடிட்டி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ண ஒரு 10 days எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினச்சினா இங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுமாரி அவங்க ஃபோன் நம்பர் இமெயில் எதாவது மாற்றணும் இங்கே போய் மாற்றிக்கலாம். அதாவது இந்த சேஞ்ச் டீட்டெயில்ஸில் போய்ட்டு பில் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிம் பேரில் பில் போகும். உங்களுக்கு அவங்களோட ஃபுல் டீட்டெயில் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஓகேவா. அப்புறம் அந்த மெம்பர் வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம் இந்த பட்டன் கிளிக் பண்ணி. அப்புறம் அவங்களுக்கு வேலிடிட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னா ரெனியூவல் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெனியூவல் ஸ்க்ரீன் போகும். அங்கே போய்ட்டு அவங்க எவ்வளோக்கு ரெனியூவல் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெம்பர் ரிலேட்டட் டேட்டா எல்லாமே ஆக்டிவிட்டி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் புக்கு இந்த மெம்பருக்கு இல்லை, நீங்கள் வேணா கூட சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அட்டெண்டன்ஸ் போடும்போது இந்த ஃபோட்டோ அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா. தனியாக எக்ஸ்பயர் ஆன மெம்பர்ஸோட தனியாக பார்த்துக்கலாம். ஓகேவா. மெம்பர்ஸ் எதாவது எடிட் பண்ணால் கூட உள்ளே போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதுவாக இருந்தால். ஓகேவா. இந்த ஆப்ஷன் இருக்குது. அது போக வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்னா ஒரு 5 விதமான வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகேவா. என்னென்னா ரெனியூவல் வேலிடிட்டி இருக்க முடிய போதுன்னா ஒரு 3 daysக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போகும். இந்த மாதிரி வேலிடிட்டி முடிய போகுதுன்னு. அது ஒன்று. அப்புறம் வந்து யாராவது 10 days கண்டினியூஸாக ஜிம்முக்கு வரலன்னா அப்போ ஒரு மெசேஜ் போகும். இந்த மாதிரி நீங்கள் 10 days வரல தொடர்ந்து வாங்க அப்படின்னு. இது 2வது. இன்னொன்று யாருக்கா பர்த்டே வந்துச்சுன்னா அவங்கள பர்த்டே விஷ் பண்ணி ஒரு மெசேஜ் போகும். இது 3வது. அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களே அப்போ ஒரு மெசேஜ் போகும். அதுமாதிரி ரெனியூவல் வேலிடிட்டி முடிஞ்சு ரெனியூவல் பண்ணும்போது அப்போ ஒரு மெசேஜ் போகும். இந்த மாதிரி 5 விதமான வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக போகும். இது எல்லாமே உங்கள் ஜிம் பேர்லேயே போகும். உங்கள் ஜிம் பேர்லேயே அந்த கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய்ட்டு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் போனீங்கன்னா இங்கே காமிக்கும் யாராருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு, என்னென்ன டைப்பில் போயிருக்கு. இது வந்து ரெனியூவல் ரிமைண்டர். ஓகே. இந்த கஸ்டமருக்கு வந்து ரெனியூவல் ரிமைண்டர் போயிருக்கு. இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்து வரல, அதனால் அவனுக்கு ஆக்டிவ் ரிமைண்டர் போயிருக்கு. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எஸ்எம்எஸ் போயிருக்கு. இது வந்து ரெனியூவல் பண்ணியிருக்கான் வேலிடிட்டி முடிஞ்சு, அதனால் அந்த மெசேஜ் போயிருக்கு. இந்த ஃபுல் டீட்டெயில். ஓகேவா. இந்த மாதிரி தனியாக நீங்கள் ஹிஸ்ட்ரியும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பட்டன் எல்லாமே ஃபில்டர் பட்டன் மாதிரி தான். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை மட்டும் காமிக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் வந்து பேமெண்ட் ட்ராக்கர். இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, எங்கே போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கு, அதில் ரெனியூவல் மூலமாக எவ்வளோ, நியூ யூசர் புதுசாக வந்த யூசர் மூலமாக எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது. ஓகே. இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே மாறும். பார்த்தீங்களா. நீங்கள் வேறு டேட் வச்சு பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த லாஸ்ட் 2 monthஸில் எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து செப்பரேட் அட்டெண்டன்ஸ் பேஜ் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அப்புறம் வந்து என்னென்னா மல்டிபிள் அட்மின். இங்கே வந்து நீங்கள் மல்டிபிள் அட்மின் நம்மக்கிட்ட இருக்குது. எத்தனை அட்மின் வேணால் நீங்கள் இங்கே ஒரு அட்மின் தான் நம்ம ஜிம்மை பார்க்கணும் கிடையாது, இங்கே எத்தனை அட்மின் வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இது என்னென்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஜிம்மில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் போகுது, எவ்வளோ செலவு பண்ணுறோம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே போய்ட்டு ஆட் எக்ஸ்பென்ஸில் போய்ட்டு என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு 6,000 பே பண்ணியிருக்கேன்னா 6,000 சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் 6,000 கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சா எலக்ட்ரிசிட்டிக்கு 6,000. ஸோ இந்தமாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணலாம். இங்கே என்ன ஆகும்னா நீங்கள் கொடுக்குற நீங்கள் ஆட் பண்ணிட்டே ஒரு எக்ஸ்பென்ஸ் வச்சு அதுவே உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சிடும். இன்கம்னா மெம்பர்ஸ் பே பண்ணுற அமௌண்ட்டு, எக்ஸ்பென்ஸ்னால் இங்கே நீங்கள் ஆட் பண்ணுறது, அதை வச்சு அதுவே எனி பர்டிகுலர் செலக்டட் டூரேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற டைமுக்கு அதுவே உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் ஆகிறதுன்னு காமிச்சிடும். இதே நீங்கள் டவுன்லோட் வேணால் பண்ணிக்கலாம். வேறு டேட் சேஞ்ச் பண்ணினாலும் பார்த்துக்கலாம். லாஸ்ட் 6 monthஸில் எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். 3 monthஸில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இதுவும் பார்த்துக்கலாம். ஓகேவா. அப்புறம் மல்டிபிள் அட்மின் சொன்னோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். இங்கே போங்கன்னா எத்தனை அட்மின் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் மட்டும் தான் இந்த ஆப்பை மேனேஜ் பண்ண அவசியம் கிடையாது. உங்கள் ஜிம்முக்கு இங்கே இந்த ஜிம்மு பார்த்தீங்கன்னா 15 அட்மின் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் 15, 20 கூட வச்சுக்கலாம். ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போய்ட்டு புதுசாக உங்களுக்கு ஒரு அட்மின் வேணும் அப்படின்னா, புது அட்மின் வேணும்னா இங்கே கிரியேட் அட்மின் கொடுங்க, அவங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க, ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா புதுசாக அட்மின் கிரியேட் ஆகிரும். அவங்களோட ஐடி தான், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே கொடுக்கும்போது செட் பண்ணது தான். ஓகேவா. அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க லாகின் பண்ணிக்கலாம். இதுமாதிரி ஒருத்தருக்கும் 3 விதமான ரோல் இருக்குது. சூப்பர் அட்மின், அட்மின், அசோசியேட். சூப்பர் அட்மின்னா எல்லாமே ஆக்சஸபிளாக இருக்கும். அட்மின் அண்ட் அசோசியேட்டுக்கு கொஞ்சம் கம்மியான ஆக்சஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் இப்போ ஓனரு, நீங்கள் தான் முழுசாக மேனேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பர் அட்மின் எடுத்துக்கோங்க. மற்ற அட்மினுக்கு இருக்கிற மாஸ்டர் ட்ரெயினருக்கெலாம் அட்மின் ஆக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால மற்ற எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இந்த பேமெண்ட் ரிலேட்டட் இருக்குது இல்லையா, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் அவங்களால பார்க்க முடியாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் பேஸ்டு அட்மின்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. இந்த ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து எத்தனை அட்மின் வேணால் வச்சுக்கலாம். அதேமாதிரி எத்தனை டிவைஸில் வேணால் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை லேப்டாப் எத்தனை மொபைல் வேணால் பண்ணிக்கலாம். அந்த ஆண்ட்ராய்டு ஐஓஎஸும் இருக்குது. நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ஆப்பில் வேணால் எத்தனை மொபைலில் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ தென் வந்து கடைசி இங்கே அனலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் எனி பர்டிகுலர் டியூரேஷன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டியூரேஷனில் ஹவர்லி பேஸ்டு ஒரு ஹவருக்கு எவ்வளோ பேர் நம்ம ஜிம்முக்கு வந்திருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ண மெம்பர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஒரு மெம்பர்ஸ்க்கும் ஹவர்லி பேஸ். ஓகேவா. அதேமாதிரி டே வைஸ் செலக்ட் பண்ணி கெட் கொடுத்தீங்கன்னா ஒரு டேக்கும் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே அந்த மாதிரி ஒரு டேக்கும் இந்த செலக்டட் டியூரேஷனில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே தான் அதிகம் பேர் வந்திருக்காங்க இந்த ஜிம்முக்கு. இந்த மாதிரி உங்கள் ஜிம்முக்கான டேட்டாவும் காமிக்கும். இது வந்து டாப் 10 இந்த டியூரேஷனில் யார் அதிக நாள் ஜிம்முக்கு வந்திருக்காங்க அந்த 10 பேரை காமிக்கும். இது வந்து யூசர் ஜாயின். ஒரு 6 மந்த் எடுத்து நீங்கள் டேட்டா பார்க்கலாம். 6 மந்த் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6 மந்தில் நம்ம ஜிம்முக்கு ஒரு மந்த் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கான டேட்டா காமிக்கும். அதுமாதிரி விசிட்டர்ஸ் கொடுத்துட்டு கெட் கொடுத்தீங்கன்னா ஒரு மந்த்லேயும் எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க நம்ம ஜிம்முக்கு காமிக்கும். அதுமாதிரி ஃபுட்ஃபால்னால் எவ்வளோ பேர் ஜிம்முக்கு வந்திருக்கா ஒரு மந்த்லி வைஸ் டேட்டா இது வந்து. ஓகேவா. இந்த ஆப்ஷனும் இருக்குது. இது போக இங்கே கஸ்டமர் சப்போர்ட் நம்ம வச்சுருக்கோம். என்னென்னா 24/7 இது வந்து நீங்கள் எப்போனாலும் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் டக்குன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து என்ன டவுட்டோ அந்த டவுட்டை டைப் பண்ணி என்டர் தட்டிங்கன்னா எங்களுக்கு மெசேஜாக வந்துடும். எங்கள் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உடனே வந்துடும். உடனே உங்களுக்கு எதாவது டவுட்னா இது மூலிமா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கால் பண்ணி அப்ரோச் பண்ணலாம். பட் இந்த கஸ்டமர் கேர் இது மூலமாகவும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே போனீங்கன்னா மை ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் தீம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஒரு 10 தீம் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் என்ன தீமும் உங்களுக்கு பிடிச்சதோ அந்த தீம் வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுற தீம் தான் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே எல்லா டிவைசஸ்லையும் அந்த தீமில் தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கலரே மாறிடும். ஓகேவா. இந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். ஓகேவா. தமிழ் இங்கிலீஷ் ஆப்ஷன் கூட வச்சுருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் எதில் வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே தமிழ்லேயே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. அந்த மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கூட நம்ம வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்லேயே இருக்கா. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கூட வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஜிம் ப்ரொஃபைல் பண்ணிங்கன்னா ஜிம்மோட டீட்டெயில்ஸ். ஓகேவா. இங்கே போய் நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் இல்லையா, ஒரு 5 விதமான வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன். அது நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். எந்த நோட்டிஃபிகேஷன் போகணும் போகக்கூடாது, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை போகணும் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். இது வந்து உங்களை பொறுத்தது. நீங்களே இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம். இது எல்லாமே எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 5 விதமான நோட்டிஃபிகேஷன் போகும். இப்போ யாருக்கா இன்ஆக்டிவ் யாராவது 10 நாள் தொடர்ந்து வரல, எனக்கு வேண்டாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் போகாது, மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. அப்போ நீங்கள் எதாவது ஆடு போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் வாட்ஸ்அப் ஆட் இருக்குது. அங்கே போய்ட்டு ஒரு ஏதோ ஆஃபர் கொடுக்குறீங்க, ஒரு 100 பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த ஆஃபரை டைப் பண்ணி 100 பேர் நீங்கள் நம்பர் போட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா உடனே மெசேஜ் போயிடும். இது நீங்கள் டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. காப்பி பேஸ்ட்டே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விசிட்டர்ஸில் போய்ட்டு நம்ம ஜிம்க்கு வந்து 100 பேர் விசிட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 100 பேருக்கு ஒரு ஆஃபர் அனுப்பணும் ஓகேவா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அவங்களாம் இன்னும் ஜாயின் பண்ணல, சும்மா விசிட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, என்கொயரி கேட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஓப்பன் பண்ணுங்கள். அவங்க மொபைல் நம்பரை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போய்ட்டு சென்ட் வாட்ஸ்அப் இங்கே போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த மெசேஜ் டைப் பண்ணுங்கள், சென்ட் கொடுங்க. ஒரு 1 ஹவருக்குள்ள அவங்க எல்லாருமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேர்ந்துடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா. ஸோ அப்புறம் எடிட் அட்டெண்டன்ஸ் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா தனியாக ஒரு அட்டெண்டன்ஸ் பேஜ் இருக்குன்னு நம்ம கிட்ட சொன்னோம் இல்லையா, இந்த அட்டெண்டன்ஸ் பேஜ் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லோகோ இருக்குது, ஆஃபர் இங்கே என்ன கொடுக்குன்னு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எடிட் அட்டெண்டன்ஸ் பேஜில் போய்ட்டு இந்த எடிட் அட்டெண்டன்ஸ் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லோகோ மாற்றினா இங்கே போய் நீங்கள் மாற்றிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். இல்லை நீங்கள் எதாவது இங்கே ஆஃபர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆஃபர் இங்கே காமிக்கும். தெரியுதா. ஸோ தட் வர அட்டெண்டன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அட்டெண்டன்ஸ் வந்து மெம்பர்ஸ் வந்து இந்த லேப்டாப் இருந்ததுன்னா இங்கே தான் அட்டெண்டன்ஸ் போடுவாங்கன்னா அது போடும்போது இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா. ஸோ தட் ஓகே இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினச்சி அவங்களே மறுபடியும் ரெனியூவல் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட நம்ம ஜிம்முக்கு கூப்பிட்டு வரலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் கூட நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த ஆப்ஷன் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் இது நீங்கள் என்லார்ஜ்னா இது கூட பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்லாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் போக எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம ஜிம்மில் எவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்குது, அதோட குவான்டிட்டி எவ்வளோ எல்லாமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது ட்ராக் பண்ணலாம். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் கூட இருக்குது. மெம்பர்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம ஜிம்மில் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 5 பேருக்கும் அவங்களே அந்த 5 பேருக்கு அட்டெண்டன்ஸ் போடுற ஆப்ஷன் கூட இருக்குது. அவங்க எம்ப்ளாயி ஐடியை மார்க் பண்ணி அட்டெண்டன்ஸ் போடலாம். இல்லை கியூஆர் கோடை யூஸ் பண்ணி கூட அட்டெண்டன்ஸ் போடலாம். அவங்களோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே போய் கெட் டேட்டா கொடுத்தீங்கன்னா அவங்களோட அட்டெண்டன்ஸ் எல்லாமே காமிக்கும். அவங்க என்ன டைம் இன்னும் வந்திருக்காங்க, அவுட் போயிருக்காங்க எல்லாமே காமிக்கும். இந்த மாதிரி எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் இது கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா. அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. அதுமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் டியூரேஷனில் நடந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூவல்ஸ் மட்டும் தான் காமிக்கும். உங்களுக்கு வேறு எதுவுமே காமிக்காது.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெனியூவல் எவ்வளோ நடந்திருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எனி பர்டிகுலர் டியூரேஷனில் அந்த டியூரேஷன் மட்டும் செலக்ட் பண்ணி கெட் கொடுத்துட்டு இப்படி கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ரெனியூவல் 22 சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தி டேன்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க எல்லாம் நடக்கிற எல்லாத்தோட சம்மரி இங்கே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஜிம்மில் எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் எவ்வளோ பேர் இன்றைக்கி ஜிம்முக்கு வந்திருக்காங்க, விசிட்டர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ரெனியூவல் நடந்திருக்கு, எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு ஜிம்முக்கு. இந்த மாதிரி ஒரு சம்மரியாக உங்களுக்கு காமிக்கும். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் இன்றைக்கி ஜிம்மில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தி டேன்னு ஒரு ஆப்ஷனும் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம ஜிம்மில் இருக்குது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் ஆப்ஷன்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ.